அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு கட்டுப்பட்டாகணும். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் என்ன செய்யணும், கேட்கணும். நாம் சுதந்திரமாக நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குகிறது, ஒரு மரியாதையோடு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பெண் இருந்ததுனால அவனுக்கு நாம் கட்டுப்பட்டாகணும். அவன் பேச்சை நம்ம கேட்கலன்னா நம்ம பிள்ளை என்ன செய்வான், உடச்சல் கொடுப்பான். நம்ம பிள்ளை என்ன செய்வான், உடச்சல் கொடுப்பான், சிரமத்தை கொடுப்பான். நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன சொன்னாங்க, அப்போ இன்னைக்கு கூட ஒரு சில வீடுகளில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் சிரமப்படுத்துறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்னெல்லாம் பெண் வீட்டுக்காரங்க வருகின்ற பொழுது அந்த பெண் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க, ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சிரமப்படுத்துகிறாங்க அல்லாஹுடைய விருந்தாளிகளே. அப்போது பொம்பளை பிள்ளை இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை. பொம்பளை பிள்ளை உயிரோடு போயிடுச்சுட்டா நமக்கு நிம்மதியாக வாழலாம்ல, கண்ணியமாக வாழலாமா? அப்படிதான் இருந்துச்சு சமயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, பொம்பளை பிள்ளை எல்லாரும் இப்படி புதைச்சிட்டிங்கன்னா